Hello everyone, welcome to Mrs. Versatile. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சூப்பரான 5 ஹாலோவீன் nail art எப்படி பண்றதுன்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஜஸ்ட் டூத்பிக் யூஸ் பண்ணி தான் இந்த nail artலாம் பண்ணிருக்கேன். சோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம நேச்சுரல் nail ப்ரொடெக்ட் பண்றதுக்காக எல்லா nailsக்கும் பேஸ் கோட் அப்ளை பண்ணிக்கோங்க. பேஸ் கோட் அப்ளை பண்ணி நல்லா ஆட் பண்ணி விட்டுருங்க. nail art நம்ம ஸ்கல் nail art பண்ண போறோம். அதுக்காக ஒயிட் கலரை பேஸ் கலராக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி நல்லா ஆட்ரை பண்ணி விட்டுருங்க. ஆட்ரை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வச்சுருக்க பாபி பின்னை யூஸ் பண்ணி பிளாக் கலர் நெயில் பாலிஷில் இந்த மாதிரி ஐஸ் வரையணும். ஐஸ் வரைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்க டூத்பிக்கோட டிப் யூஸ் பண்ணி நோஸ் இங்கே வரையணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்ரையாங்கிள் ஷேப்பில் நோஸ் வரையணும், அதாவது 2 ஐஸ்க்கும் நடுவில். வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்கல்லோட மவுத் வரைய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நான் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் அழகாக லைன்ஸ் வரையணும். அதுக்கப்புறம் நேராக ஒரு லைன் வரைஞ்சிட்டு ஸ்டிச்சஸ் மாதிரி குட்டி குட்டி லைன்ஸ் அந்த லைனுக்கு ஆப்போசிட்டில் வரையணும். அதுக்கப்புறமா வரைஞ்சதுக்கப்புறம் சைடில் இருக்கிற அந்த இடத்தெல்லாம் பிளாக் கலர் நெயில் பாலிஷில் ஃபில் பண்ணணும். ஸோ டூத்பிக்கோட பேக் சைடை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அழகாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணி நல்லா ஆட்ரை பண்ண விட்டுருங்க. இதுதான் நம்ம ஃப்ராங்கன்ஸ்டைன் நெயில் ஆர்ட் பண்ண போகிறோம். அதுக்காக லைட் க்ரீன் கலரை பேஸ் கலராக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி நல்லா ஆட்ரை பண்ண விட்டுருங்க. ஆட்ரை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வச்சுருக்க டூத்பிக்கோட எட்ஜு யூஸ் பண்ணி அழகாக ஃப்ராங்கன்ஸ்டைனோட ஹெட் வரையணும். ஸோ நான் இங்கே காமிச்சிருக்க மாதிரி அழகாக ஹெட்டு வரைஞ்சி சென்டர்லாம் அழகாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கப்புறமா வேறு ஒரு டூத்பிக்கை யூஸ் பண்ணி ஒயிட் கலரில் இந்த மாதிரி அழகாக ஐஸ் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சதுக்கப்புறம் சென்டரில் ஒரு நோஸ் வரைஞ்சிட்டு பிளாக் கலர் நெயில் பாலிஷ் வச்சு ஐஸ்க்கு நடுவில் பிளாக் கலர் டாட் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா ஃப்ராங்கன்ஸ்டைனோட மவுத் வரைகிறதுக்காக டூத்பிக்கில் பிளாக் கலர் நெயில் பாலிஷ் எடுத்து சென்டரில் ஒரு கோடு வரைஞ்சி குறுக்க ஸ்டிச்சஸ் மாதிரி போடணும். ஃப்ராங்கன்ஸ்டைன் நெயில் ஆர்ட் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்ததாக நம்ம மம்மி நெயில் ஆர்ட் பண்ண போகிறோம். அதுக்காக ஒயிட் கலர் நெயில் பாலிஷை பேஸ் கலராக அப்ளை பண்ணி நல்லா ஆட்ரை பண்ணி விட்டுருங்க. ஆட்ரை பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி டூத்பிக்கோட எட்ஜை யூஸ் பண்ணி பிளாக் கலர் நெயில் பாலிஷ் எடுத்து நான் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் லைன்ஸ் வரையணும். லைன்ஸ் எல்லாம் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமா சென்டரில் இருக்க பாக்ஸை பிளாக் கலர் நெயில் பாலிஷ் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு ஒயிட் கலர் நெயில் பாலிஷில் 2 டாட் வச்சு ஐஸ் மாதிரி வச்சுக்கோங்க. அது ஆட்ரை ஆனதுக்கப்புறம் ரெட் கலர் டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பிங்கி ஃபிங்கரில் நம்ம ஸ்பைடர் நெயில் ஆர்ட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் பர்பிள் கலரை பேஸ் கலரை அப்ளை பண்ணி நல்லா ஆட்ரை பண்ண விட்டுட்டேன். ஆட்ரை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டூத்பிக்கை யூஸ் பண்ணி பிளாக் கலர் நெயில் பாலிஷில் சென்டரில் இந்த மாதிரி அழகாக லைன் வரையணும். லைன் வரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வச்சுருக்க பாபி பின் யூஸ் பண்ணி சென்டரில் ஒரு பெரிய டாட் வரையணும். வரைஞ்சிட்டு நீங்கள் வச்சுருக்க டூத்பிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் அழகாக லெக் வரைஞ்சி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அடுத்ததான் நான் தம் ஃபிங்கரில் கோஸ் நெயில் ஆர்ட் பண்ண போகிறேன். கோஸ் நெயில் ஆர்ட் பண்ணுறதுக்காக நான் பிளாக் கலரை பேஸ் கலராக அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வச்சுருக்க ஒயிட் கலர் நெயில் பாலிஷை யூஸ் பண்ணி டூத்பிக்கில் இந்த மாதிரி அழகாக நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சுட்டு லைட்டாக நீங்கள் ஸ்ட்ரீக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா
ஒரு மாதிரி கோஸ்ட் எஃபெக்ட் இருக்கும். அப்புறம் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஹேண்ட்ஸ் வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா பிளாக் பாலிஷ் யூஸ் பண்ணி அழகாக ஐஸ் வரைஞ்சிக்கோங்க. இந்த நெயில் ஆர்ட் ஷார்ட் நெயில்ஸ்க்கும் சூப்பராக இருக்கும். என்னோட நெயில் உடஞ்சிருச்சு, அதனால தான் தம் ஃபிங்கர் நெயில் சின்னதாக இருக்குது. எல்லாம் நல்லா ஆட்ரை ஆனதுக்கப்புறமா மறக்காமல் டாப் கோட் அப்ளை பண்ணிடுங்க. டாப் கோட் அப்ளை பண்ணிங்கன்னா தான் நம்ம நெயில் ஆர்ட் கிளாஸியாகவும் லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான 5 ஹாலோவின் நெயில் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த நெயில் ஆர்ட்டில் உங்களுக்கு எந்த நெயில் ஆர்ட் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை.